SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியல் ஆசனத்தை கைப்பற்றுவது இவர்தான், வெளியான தகவல். அனுர ஆட்சியில் டக்ளஸ் மற்றும் பிள்ளையான் கைது செய்யப்படுவார்கள், முக்கியஸ்தர் தகவல். புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை நாளை பதவி பிரமாணம். கண்டியில் மீட்கப்பட்டது மற்றொரு சொகுசு வாகனம். அமெரிக்காவில் அழிவின் அறிகுறி மீண்டும் தோன்றியதால் பெரும் பரபரப்பு. தொடர்பன விரிவான செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியல் ஆசனத்தை சத்தியலிங்கத்திற்கு வழங்குவதற்கு கட்சியின் அரசியல் குழு தீர்மானித்துள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம். சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டம் வவுனியா ஈரட் பெரியங்குளத்தில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இன்று காலை இடம்பெற்றது. இதன்போது கடந்த தேர்தலில் தமிழரசு கட்சிக்கு கிடைத்த ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்தை வழங்கும் விடயம் தொடர்பாக நீண்ட விவாதங்கள் இடம்பெற்றது. விவாதங்களின் பின்னர் குறித்த தேசிய பட்டியல் ஆசனத்தை ஏற்கனவே வன்னி தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிட்டு தோல்வியடைந்த சத்தியலிங்கத்திற்கு வழங்குவதற்கு அரசியல் குழுவால் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேற்குறித்த தீர்மானம் இவ்வாறு எடுக்கப்பட்டதாக யாழ் மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம். சுமந்திரன் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார். இதேவேளை தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்றத்திற்கு செல்ல மாட்டேன் என்றும் சுமந்திரன் அண்மையில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் ஆட்சியின் கீழ் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மற்றும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் எனப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் ஆகியோர் கைது செய்யப்படுவார்கள் என்று அரசியல் ஆய்வாளர் எம். நிலாம்டீன் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை நேற்று முன்தினம் ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இவ்வாறு கூறினார். இதுவரையில் டக்ளஸ் தேவானந்தா மீது குற்றச்சாட்டுகள் பெருமளவில் முன்வைக்கப்படவில்லை. ஆனால் இனிவரும் காலங்களில் அவர் மேலிருந்த ஏராளமான குற்றச்சாட்டுகள் வெளிவரும். இனிவரும் காலங்களில் நீதி மற்றும் சட்டத்தினுடனான ஆட்சி முன்னெடுக்கப்பட போகிறது. இந்த நிலையில் நீதியின் அடிப்படையில் டக்ளஸ் தேவானந்தா நிறுத்தப்பட்டால் அவர் மீது குற்றச்சாட்டுகள் வெளிவரும். கொஞ்சம் பொறுத்திருந்தால் டக்ளஸ் தேவானந்தா மீதான ஏராளமான குற்றச்சாட்டுகள் அடுத்தடுத்து முன்வைக்கப்படும். டக்ளஸ் மீது இளைஞர்கள் மீதான கொலை வழக்குகள் மற்றும் ஆட்கடத்தல் என்று அதிகமான வழக்குகள் உள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அதனை கையில் எடுக்கும் போது சட்டம் தன் கடமையை செய்யும் என்றும் அவர் கூறினார். இதேவேளை டக்ளஸ் மீதான குற்றச்சாட்டுகள் பல மறைக்கப்பட்டுள்ள நிலையில் அதில் யாழ்ப்பாணத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் பலர் இருக்கின்ற நிலையில் அவர்கள் முன்வரும் போது அவர் கைது செய்யப்படுவார் என்றும் கூறினார். இதனையடுத்து பிள்ளையானை எடுத்துக்கொண்டால் மஹிந்த ராஜபக்ஷ காலம் தொட்டு ஏராளமான கொலைகள் தொடர்பில் அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் அடுத்த மாகாண சபை தேர்தல் வரும்போது அவர் அந்த தேர்தலில் போட்டியிடுவார். இருந்தாலும் நிச்சயமாக அனுரவின் ஆட்சிக்குள் மக்கள் இவர்களை எடுக்கவே மாட்டார்கள். இவ்வாறு இரத்தக்கரை படிந்தவர்களை அனுரவின் ஆட்சியில் ஒருபோதும் எடுக்க மாட்டார்கள் என்றும் அவர் கூறினார். இதன் அடிப்படையில் இவ்வாறு பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகளை புரிந்து நீதிமன்றத்தில் முன்னிறுத்தப்பட வேண்டியவர்கள் மீது கட்டாயம் நடவடிக்கை எடுக்கப்படுவதுடன் அத்தோடு அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்பது நிச்சயம் என்றும் அவர் கூறினார். இன்னும் 6 மாதங்களோ அல்லது 4 மாதங்களிலோ அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் தூசு தட்டப்பட்டு வாக்குமூலங்கள் வழங்கப்பட்டு நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் கைது செய்யப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார். புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை நாளைய தினம் பதவி பிரமாணம் செய்ய உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் ஜனாதிபதி செயலகத்தில் நாளை காலை 10 மணிக்கு புதிய அமைச்சர்கள் பதவியேற்க உள்ளனர். இதன்போது சகல அமைச்சர்களும் பிரதி அமைச்சர்களும் பதவி பிரமாணம் செய்து கொள்ள உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை பாதுகாப்பு மற்றும் நிதி ஆகிய அமைச்சுகளின் பொறுப்புகளை தாம் வகிப்பதற்கு ஜனாதிபதி திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. புதிய அரசாங்கத்தின் பிரதமராக ஹரணி அமரசூரிய மீண்டும் நியமிக்கப்பட உள்ளதுடன் அமைச்சர் விஜித ஹேரத் வெளிவிவகார அமைச்சராக மீண்டும் பதவி பிரமாணம் செய்து கொள்ள உள்ளதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதிதாக 25 அமைச்சர்கள் நியமிக்கப்பட உள்ளதுடன் அந்த அமைச்சுகளுக்கு 25 பிரதி அமைச்சர்களும் நியமிக்கப்படுவர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கமைய எதிர்வரும் வியாழக்கிழமையன்று இடம்பெறவுள்ள புதிய நாடாளுமன்றத்தின் கன்னி அமர்விற்கு முன்னதாக புதிய அமைச்சரவையின் முதல் கூட்டத்தை செவ்வாய்க்கிழமை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கண்டியில் மற்றொரு நவீன சொகுசு டிபெண்டர் ஜீப் வண்டியொன்று தலைமையக போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கண்டியில் கடந்த காலங்களில் பல சொகுசு வாகனங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் நேற்று மற்றொரு வாகனம் மீட்கப்பட்டுள்ளது. போலீசாரால் மீட்கப்பட்ட வாகனம் கண்டியில் உள்ள முன்னணி மீன் விற்பனை வர்த்தகர் ஒருவருக்கு சொந்தமானது என கூறப்படுகிறது. இந்த வாகனம் பதில் போலீஸ் மாதிபருக்கு கிடைத்த நேரடி முறைப்பாடுகளுக்கு அமைய கைப்பற்றப்பட்டுள்ளது. உலகச் செய்திகள்.
அமெரிக்காவின் கலிபோர்னியா கடற்கரையில் அழிவின் முன்னோடி என்று அழைக்கப்படும் அழிவு நாள் மீன் மீண்டும் கரையொதுங்கியுள்ளமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஆர்ஃபிஷ் என அழைக்கப்படும் இந்த மீனினம் சுனாமி அல்லது பூகம்பம் போன்ற பேரழிவுக்கு அறிகுறியாக அமைந்துள்ளமையாகும். ஜப்பானிய புராண கதையின்படி இந்த மீன் வரவிருக்கும் பேரழிவை குறிக்கும் சின்னமாக அமைந்துள்ளது. கடந்த 2011 ஆண்டில் பூகம்பம் மற்றும் சுனாமிக்கு சில மாதங்களுக்கு முன்பு இந்த மீன் கடற்கரையில் 20க்கும் மேல் தோன்றிய பிறகு ஜப்பானிய கோட்பாடு பிரபலமடைந்துள்ளது. இந்த நிலையில் அமெரிக்காவின் கலிபோர்னியா கடற்கரையில் அழிவு நாள் மீன் கரையொதுங்கியுள்ளது. சுமார் 9 முதல் 10 அடி நீளம் கொண்ட இந்த குளிர்ச்சியான உயிரினம் ஓராண்டிற்குள் 2வது முறையாக கரையொதுங்கியுள்ளது. வெள்ளை நிற மற்றும் அகலமான கண்கள் கொண்ட இந்த உயிரினம் மிகவும் குறைவான வெளிச்சமுள்ள மொசோபெலாச்சிக் மண்டலத்தில் ஆழமாக வாழ்கின்றவையாக கருதப்படுகிறது. சில புராண கதைகள் இந்த மீன் இயற்கை பேரழிவுகள் அல்லது எதிர்கால பூகம்பங்களை முன்னறிவிக்கும் என்று நம்புகின்றன. ஸ்கிரிப்ஸ் நிறுவனத்தின் கூற்றுப்படி 1901 முதல் கலிபோர்னியா கட்டுரையில் 21 அழிவு நாள் மீன்கள் தென்பட்டதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆராய்ச்சியாளர் பென் பிரேபிள் இந்த மீன்கள் இறந்து மிதப்பதற்கான காரணம் சரியாக தெரியவில்லை என்றும் கூறியுள்ளார். எனினும் அவற்றை மேலும் ஆராய்ச்சி செய்ய இது ஒரு நம்ப முடியாத வாய்ப்பு. கடலின் நிலைமைகளில் ஏற்படும் மாற்றங்கள் கூட ஒரு காரணமாக இருக்கலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியல் ஆசனத்தை கைப்பற்றுவது இவர்தான், வெளியான தகவல். அனுர ஆட்சியில் டக்ளஸ் மற்றும் பிள்ளையான் கைது செய்யப்படுவார்கள், முக்கியஸ்தர் தகவல். புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை நாளை பதவி பிரமாணம். கண்டியில் மீட்கப்பட்டது மற்றொரு சொகுசு வாகனம். அமெரிக்காவில் அழிவின் அறிகுறி மீண்டும் தோன்றியதால் பெரும் பரபரப்பு.